அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் சரண்டர் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை கௌதமன் கணபதி இயக்கியிருக்கிறாரு. தர்ஷன், லால், பாடினி குமார், சுஜித் சங்கர், முனிஸ்காந்த் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடக்கும் நாட்களுக்குள் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட வேண்டும் என்று ஆளும் கட்சி மாவட்டம் பல கோடிகளை சுஜித் சங்கரிடம் கொடுக்கிறார். அந்த பணத்தில் 10 கோடியை போலீஸ் அதிகாரி ஆட்டையை போட, அதனால் சுஜித் சங்கருக்கு மாவட்டம் பிரஷர் கொடுக்கின்றார். இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் சுஜித் சங்கரின் தம்பி கௌசிக் ஏட்டு லாலிடம் பிரச்சனை பண்ண, அந்த பிரச்சனையும் பெருசாகி சுஜித் சங்கருக்கு தலைவலி கொடுக்க, சுஜித் சங்கரை ஒரு குரூப் போட்டு தள்ள முயல்களில் தர்ஷன் அவரிடமிருந்து காப்பாற்ற, இந்த சூழ்நிலையில் நடிகர் மன்சூர் அலிகான் சரண்டர் பண்ணிய துப்பாக்கி காணாமல் போக, அதை கண்டுபிடிக்க தர்ஷன் எடுக்கும் முயற்சிகளும், முனிஸ்காந்த் கள்ள துப்பாக்கி வாங்க சென்னை வர, இப்படி பல கதைகளுக்கு இயக்குனர் ட்விஸ்ட் முடிச்சு போட்டு அந்த முடிச்சுகளை எப்படி சுவாரஸ்யமாக சால்வேஷன் கொடுக்கின்றார் என்பதே இந்த படத்தின் மீத கதை. தர்ஷன் ட்ரைனிங் ஏட்டுவாக போலீஸ் கதாபாத்திரத்தில் கொடுத்த கேரக்டரை சிறப்பாக செய்துள்ளார். சண்டை காட்சியிலும் சிறப்பாக செய்துள்ளார். ரைட்டராக லால் சிறப்பாக நடித்துள்ளார். சுஜித் சங்கர் வில்லனாக நடிப்பில் மிரட்டியுள்ளார். கௌசிக் நடிப்பில் புதிய மேனரிசத்தை காட்டி அதை சிறப்பாக செய்துள்ளார். பாடினி குமார் நடிப்பும் அருமை. மற்றும் இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். மெய்யேந்திரனின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். விகாஸ் பாடிஷாவின் இசை ரசிக்க வைக்கின்றது. எடுத்துக்கொண்ட கதையை பல ட்விஸ்டுகளுடன் சுவாரஸ்யமாக எல்லோரும் ரசிக்கும்படி சொல்லி வெற்றி படமாக கொடுத்துள்ள இயக்குனர் கௌதமன் கணபதிக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.